அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி. இந்த காப்பியத்தை எழுதினவர் யாரு, எப்போ எழுதினாரு அப்படின்ற எந்த விஷயமும் இது வரைக்கும் தெரிய வரல. இந்த காப்பியத்தோட முழு வடிவமும் நமக்கு கிடைக்கல. வெறும் 72 பாடல்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த காப்பியத்தோட மையக்கரு என்னன்னா, மக்கள் எல்லாரும் ஜாதி வேறுபாடின்றி எல்லாரும் சமத்துவமா வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த காப்பியத்தோட மையக்கரு. சரி, இப்ப நம்ம இந்த காப்பியத்தை சுருக்கமா பார்க்கலாம். புகார் நகரத்துல நவகோடி நாராயணன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் இருக்காரு. அவருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி அவரோட ஜாதியை சேர்ந்தவங்க, இன்னொரு மனைவி வேறு ஜாதியை சேர்ந்தவங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவரு வேறு ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுத்தமா பிடிக்கல. அதனால அவரை மிரட்டிக்கிட்டு வராங்க. நீ இந்த மாதிரி வேற ஜாதி பொண்ணு கூட வாழ்ந்தினா உன்னை நாங்க ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருவோம்னு சொல்றாங்க. அதை கேட்டு அவர் ரொம்பவே பயந்துட்டு தன்னோட 2வது மனைவிய தன்னை விட்டு ஒதுக்கி வச்சிடறாரு. அவர் ஒதுக்கி வைக்கிற டைம்ல அந்த 2வது மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வணிகர் கடல் பயணம் போறாரு. அப்போ அவருக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்குது. அதை வச்சு தன்னோட முதல் மனைவி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராரு. 2வது மனைவியோ தன்னோட துயரம் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வராங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் 2வது மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அந்த 2வது மனைவி ரொம்ப நல்லபடியா வளர்த்துக்கிட்டு வராங்க. ஒரு நாள் அந்த பையன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்ல விளையாடிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உனக்கு உன்னோட அப்பா பேரே தெரியாது, நீ அப்பா பேர் தெரியாதவன் அப்படின்னு சொல்லி கேலி பண்றாங்க. இதை கேட்டு ரொம்ப மன வருத்தப்பட்டு அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட கேக்குறான் அப்பா யாருன்னு. தான் மகன் கேட்டதுக்கு அப்புறம் மறுக்க முடியாம அந்த 2வது மனைவி தான் கணவரோட பேரை சொல்றாங்க. உடனே அந்த பையன் தான் அப்பா கிட்ட போயிட்டு தன்னை ஏத்துக்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவரு, நீ வேறு ஜாதியில பிறந்திருக்க, அதனால நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை துரத்திடுறாரு. அந்த பையன் உடனே அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரி அப்பா என்ன துரத்திட்டாருன்னு சொல்லி சொல்றான். உடனே 2வது மனைவி காளி தேவிக்கு பூஜை பண்ணி வழிபட்டுட்டு வராங்க. அப்போ காளி தேவி அந்த ஊர்ல தோன்றி எல்லா கிட்டையும் இந்த பையன் அவரோடதுதான், எல்லாரும் ஜாதி மதம் வேறுபாடின்றி ஒற்றுமையா வாழணும்னு சொல்றாங்க. எல்லாரும் காளி தேவியோட பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஜாதி வேறுபாடு இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த வணிகரும் 2வது மனைவியும் அந்த பையனையும் தான் கூடயே கூட்டிட்டு போயிட்டு சந்தோஷமா வாழ்றாரு. அந்த 2வது பையனுக்கு வீரவாணிபன்னு பேர் வச்சு ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்துகிட்டு வராங்க. இதுதான் இந்த காப்பியத்தோட கதை சுருக்கம். இந்த காப்பியத்தோட முழு பாடல்களும் நமக்கு கிடைக்காததுனால வளையாபதி யாரு, அவருக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம், இந்த காப்பியத்தோட தலைவன் யாரு, தலைவி யாரு அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரிய வரல. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான குண்டலகேசி. இந்த நூல் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இந்த நூலை எழுதினவர் நாதகுத்தனார். சரி, முதல்ல குண்டலகேசி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். குண்டலம்ங்கிறது காதில் அணிகிற ஒரு அணிகலன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா சுருண்டு வளைவான வடிவத்தில் இருக்கும். கேசம்ன்றது கூந்தல். சுருண்ட கூந்தலுடைய ஒரு பெண்ணை பற்றின கதை தான் இந்த குண்டலகேசி. குண்டலகேசியோட உண்மையான பேர் என்னன்னா பத்தா தீசா. இவங்க ஒரு வணிக குலத்தை சேர்ந்த பணக்கார வீட்டு பெண். இவங்க பெரிய பொண்ணானதுக்கப்புறம் தான் வீட்டு முன்னாடி நின்று தான் சக தோழிகளோட பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போது அரசவை காவலாளிகள் 2 பேர் ஒரு திருடனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த திருடனோட பேர் சத்துவான். இவன் பார்க்கறதுக்கு அழகாகவும் பொலிவோடவும் இருப்பான். இவனை பார்த்த பத்தா தீசாவுக்கு அவன் மேலே காதல் வந்துடுது. இதை போயிட்டு தான் அப்பா கிட்ட சொல்கிறாங்க. தான் அப்பா கிட்ட எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. அப்பாவும் தான் பொண்ணோட ஆசையை அவனை கூட்டிகிட்டு தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வருது மறுபடியும் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு இருக்காருன்னு. குண்டலகேசி தான் கணவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, திருந்தி வாழுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை அதிகமாகிறப்போ குண்டலகேசி அவரை பார்த்து, நான் ஒரு திருடனை கல்யாணம் பண்ணது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவத்தில் இருந்த சத்துவான் இவளை கொன்னுடணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் குண்டலகேசியை மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து அவளை தள்ளி விடுறதுக்கு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குண்டலகேசி கிட்ட சொல்கிறாரு, நான் இப்போ உன்னை கீழே தள்ளிவிட்டு கொல்ல போகிறேன்னு. குண்டலகேசி பயப்படாமல், நான் உங்களை கடவுளுக்கு நிகராக நினைக்கிறேன், நான் உங்களை 3 வாட்டி சுற்றி வந்துட்டு நான் செத்து போகிறேன்னு சொல்கிறாங்க. அவனும் நீ சாக தானே போகிற, சரி சுற்றிக்கோன்னு சொல்லி அனுமதி கொடுக்குறான். குண்டலகேசி 2 முறை அவனை சுற்றி வந்துட்டு 3வது முறை சுற்றுறப்போ அவனை மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளிவிட்டு கொண்டுடுறாங்க. இதால் மன உளைச்சலான குண்டலகேசி தன்னோட கூந்தலெல்லாம் சரியாக பாதுகாக்காமல் தன்னையும் சுத்தப்படுத்திக்காமல் பித்து பிடித்தது போல் இருக்காங்க. அப்போ அவங்களோட கூந்தல் சுருண்டு
குண்டல வடிவத்துக்கு வந்துடுது. அதனால தான் இந்த நூலோட பேர் குண்டலகேசி. குண்டலகேசி பின்னாளில் தனக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும்னு சொல்லி பௌத்த மதத்தை சார்ந்து வாழ்கிறாங்க. இதுதான் இந்த நூலோட விளக்க உரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களில் உள்ள சீவக சிந்தாமணி பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர். சிந்தாமணி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி குன்றாத மணி அப்படிங்கிறது தான் வந்து இதோட பொருள். சீவகனோட வாழ்க்கை வரலாறை வந்து இந்த நூல் வந்து கூறுது. இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சச்சந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் வந்து என்ன செய்வார்னா தன்னோட நாட்டோட ஆட்சி பொறுப்பை ஃபுல்லாமே தன்னோட அமைச்சரான கட்டியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட வந்து ஒப்படைப்பார். இவர் ஃபுல் டைமையும் தன்னோட ஒய்ஃப் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதை பயன்படுத்திக்கிட்ட அந்த அமைச்சர் வந்து என்ன செய்வார்னா அரசர் மேலேயே வந்து படையெடுத்து வருவார். ஸோ அந்த டைமில் வந்து அரசி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து மயில் பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானில் பறக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஏறி அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அரசரை வந்து கட்டியக்காரன் வந்து கொன்றுவான். அரசி வந்து தப்பிச்சு நேராக சுடுகாட்டுக்கு போவாங்க. ஸோ அங்கே தான் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா குழந்தை பிறக்கும். அதான் நம்ம கதையோட ஹீரோ சீவகன் வந்து பிறப்பான். ஸோ இவங்க வந்து குழந்தைக்கு சீவகன்னு பேர் வச்சுட்டு இனி வந்து நம்ம குழந்தை கூட சேர்ந்து வாழ்கிறது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சீவகனை அங்கேயே விட்டுட்டு இவங்க மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சீவகனை தத்தெடுத்து வளர்த்தது ஃபுல்லாக யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்துக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணிகர் தான் வந்து சீவகனை தத்தெடுத்து வளர்ப்பார். அச்சந்தி அடிகள் அப்படிங்கிறவங்க வந்து சீவகனுக்கு கல்வி ஆசிரியராக வந்து இருப்பாங்க. சீவகன் நல்லா வளர்ந்து கல்வியெல்லாம் கற்றதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் இவங்க தன்னோட உண்மையான அப்பா அம்மா கிடையாது. சச்சந்தன் அரசர் தான் தன்னோட உண்மையான அப்பா. கட்டியக்காரன் வந்து தன்னோட அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ இவர் வந்து என்ன செய்வார்னா கட்டியக்காரன் மீது வந்து படையெடுத்து போய் நாட்டை கைப்பற்றுறது, அப்புறம் சீவகனோட திருமணம், இது ஃபுல்லாமே வந்து இந்த ஸ்டோரியில் வரும். கடைசியில் சீவகன் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு பூண்டு போயிடுவார். இதுதான் வந்து சீவக சிந்தாமணியோட ஸ்டோரி. இதோட நூல் அமைப்பு பார்த்தீங்கன்னா 13 இலம்பகங்கள் கொண்டது, 3145 பாடல்கள். இது விருத்த பாவாலான காப்பியம். இது வந்து ஒரு சமண காப்பியம். நூலோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனநூல், காமநூல், முக்தி நூல். கதை மாந்தர்கள் சச்சந்தன் அரசர். அரசியோட பேர் பார்த்தீங்கன்னா விசயம்மா தேவி. மகன் சீவகன். அமைச்சர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டியக்காரன். சீவகனை வளர்ப்பு தந்தையோட பெயர் வந்து கந்துக்கடன். தாயோட பெயர் வந்து சுரந்தை. சீவகனோட ஆசிரியர் வந்து அச்சந்தி முனிவர். அவர் சீவகனோட நண்பனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதுமுகன். தத்தை தோழிங்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வீணாபதி. இந்த தத்தை அப்படிங்கிறது வந்து எதில் வரும்னா சீவகன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காண்டி போவான். ஸோ அந்த பொண்ணோட பேர் தான் வந்து தத்தை. இந்த தத்தை வந்து எதுக்காண்டி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யாழ் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வைப்பாங்க. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து தத்தையை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த தத்தை வந்து யாழ் வாசிப்பா, அதுக்கு நிகராக வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அவங்களும் வந்து யாழ் வாசிக்கணும் அப்படிங்கிறதான் வந்து போட்டியாக இருக்கும். ஸோ சீவகன் வந்து என்ன செய்வான்னா தத்தையை வின் பண்ணி அதான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்குவான். ஸோ அதுதான் வந்து தத்தையோட ஸ்டோரி. சீவகன் மனம் முடித்த பெண்கள் பெயர் பார்த்தீங்கன்னா காந்தர்வ தத்தை, குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, இலகுனை. யாழ் போட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். தத்தைக்கும் சீவகனுக்கும் கல்யாணம் நடக்கும் போது அந்த யாழ் போட்டியில் வின் பண்ணி தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து சீவகன் காந்தர்வ தத்தை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ அந்த யாழ் போட்டி வந்து 6 நாட்கள் நடக்கும். இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராசமாபுரம். சீவகன் பாடல் வந்து பருந்தும் அதன் நிழல் போல இருந்தது. ஏன்னா எப்படி வந்து ஒரு பருந்து மேலே பறக்கும் போது அதோட நிழல் வந்து எப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே வருமோ அதே மாதிரி சீவகனோட பாட்டு வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து இதாகாமல் அப்படி பொருந்தி நீட்டாக வந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தத்தையோட பாடல் வந்து பறவைகள் மயங்கின. என்னன்னா தத்தை பாடல் கேட்டோன்னா மேலே பறந்த பறவைகள் எல்லாமே கீழே விழுந்ததா வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நூல் உணர்த்தும் உண்மைகள். நூல் உணர்த்தும் உண்மைகள் பார்த்தீங்கன்னா அமைச்சரை ஆராய்ந்து தெளிதல் வேண்டும், பெண் வழி சேரல் பெருந்துன்பம் விளைவிக்கும்,
தன்னாட்சி கட்டளைப்படி நடத்தல் வேண்டும். பகையை வெல்ல காலமும் இடமும் வரும் வரை யாரிடமும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாது கூடாது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். நன்றி மறவாதிருத்தல் வேண்டும். இதுதான் வந்து சீவக சிந்தாமணி நூல் உணர்த்தும் செய்தி. ஏன்னா இந்த ஆறுமே வந்து இந்த கதையில வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷன்ல வந்து வரும். ஸோ அரசர் வந்து தன்னோட அமைச்சர்கிட்ட ஃபுல் பொறுப்பையும் கொடுத்தாரு. ஸோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அவர் யோசிக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அரசர் தன்னோட ஃபுல் டைமையும் அவர் ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார். மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தன்னாட்சி கட்டளைப்படி நடத்தல் வேண்டும். தன்னோட ஆட்சிப்படி தன்னோட நாட்டை நடத்தாமல் தன்னோட அமைச்சர் சொல் கேட்டே அவர் வந்து ஃபுல்லாக நடத்தியிருந்தார். ஸோ அது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பகையை வெல்ல காலமும் இடமும் வரும் வரை யாரிடமும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. சீவகன் வந்து தன்னோட தந்தைக்காக பழி வாங்கணும்னு நினைக்கும் போது அவன் வந்து என்ன நினைப்பான்னா வந்து கரெக்டான டைமும் அது வர வரைக்கும் தான் வந்து யாருங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அதனால இந்த ஃபோர்த் ஒன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரிடத்தும் அன்பு செலுத்துறது, அப்புறம் ஒருத்தங்க நமக்கு செஞ்ச உதவியை மறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து சீவக சிந்தாமணி நூல் உணர்த்துகிற உண்மைகள். நெக்ஸ்ட் வந்து இதோட ஆசிரியர் குறிப்பு பார்த்தீங்கன்னா இதோட ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர். அவர் வந்து ஒரு சமண துறவி. அவரை வந்து ஜியு போப் எப்படி பாராட்டியிருக்காருன்னா தமிழ் கவிஞருள் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஜியு போப் வந்து பாராட்டியிருக்காரு. சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சிக்கினியார் தான் உரை எழுதியிருக்காரு. சிறப்பு பெயர்கள் என்னன்னா திருத்தகு முனிவர், மகாமுனிவர், தேவர். இது வந்து திருத்தக்க தேவரோட சிறப்பு பெயர்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.